உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மக்கள் தினமும் 8 to 12 மணி நேரம் பணத்துக்காக மட்டுமே வேலை செய்யறாங்க. பணம்ங்கிற ஒன்றை பத்தி மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைய வாழ அவசியமா தேவைப்படுறது இந்த பணம். நம்மளும் அதுக்காகத்தானே ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்படி ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் நமக்கு பத்தலைங்கிறதான் பதிலா இருக்கு. எந்த ஒரு நபரும் ஆக்டிவ் இன்கம்மை மட்டுமே நம்பி இருக்கிறாரு, அவரோட வருமானம் அவர் செய்யற வேலையினால மட்டுமே வருது அப்படின்னா அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இன்கம் நின்றும், அந்த வருமானத்தை நம்பி இருக்கிற அவர் குடும்பம் பாதிக்கப்படும். இது அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த பயத்திலிருந்து நாம மீள நமக்கு ஒரு கூடுதல் வருமானம் தேவை, பாசிவ் இன்கம் தேவை. இந்த பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி. நிதி சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைய நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அதை அடைய நாம என்ன முயற்சி எடுத்தோம்? தினந்தோறும் நாம செய்யற வேலை, அதே வருமானம், வருஷ முடிவுல இல்ல வருஷ தொடக்கத்துல அதுல கொஞ்சம் ஊதிய உயர்வு, இதையெல்லாம் வாங்கி நான் சேர்த்து வைக்கிறேன், இல்ல அதை ஒன்ல முதலீடு பண்றேன், இதனால எனக்கு பினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சரிதான், கிடைக்கும் தான். பட் அதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும்? நீங்க வாங்குற வருமானத்திலிருந்து சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். இதே நீங்க புதிய வருமானங்களை உங்களுக்கு உருவாக்கிக்கிறதுனால உங்களோட சேமிப்பு உயரும், உங்க முதலீடு உயரும். ஏர்லியராவே நீங்க பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கறத அடைய முடியும். இந்த கூடுதல் வருமானம்ங்கிற ஒன்ன நாம எப்படி உருவாக்குறது, அதற்கான 4 எளிய வழிகளை பார்க்கலாம். இந்த 4 எளிய வழிகள்ல சிலதுக்கு முதலீடு பணம்ங்கிறது தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்கிற திறமை, அறிவு, இதை பயன்படுத்தியே கூடுதல் வருமானங்களை உருவாக்க முடியும். இல்ல எங்கிட்ட பணம் இருக்கு, நேரம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கும் சில வழிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா, உங்களோட டேலண்ட் அண்ட் ஸ்கில் செட்டை வச்சு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றது. உங்களுக்கு உங்க தொழில் ரீதியா அதிகப்படியான அறிவு இருக்கு, எனக்கு அதுல சில திறமைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டா மாத்துங்க. ஒரு புக்ஸாவோ இல்ல வீடியோஸாவோ கிரியேட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை நீங்க கிரியேட் பண்ண, அதை எடிட் பண்ண, இது மாதிரி நிறைய டைம் எடுத்துக்கும். இருந்தாலும் அந்த கோர்ஸை டெவலப் பண்ணுங்க. நம்ம சோஷியல் மீடியாஸில் அதை ஒரு ப்ரீமியம் கண்டென்ட்டாக கூட நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 2 வீலர் மெக்கானிக்னா ஒவ்வொரு 2 வீலருக்கும் என்னென்ன பேசிக் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி பொருட்கள் வேணும், அது என்ன பிராண்டு நல்லா இருக்கும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வீடியோஸோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாஸில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இனிஷியலாக இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கும். போக போக நீங்கள் அந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவை பார்க்கறத விட எளிமையானதாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற தொழிலை வச்சு உங்களால் ஒரு கூடுதல் வருமானத்தை கிரியேட் பண்ண முடியும். சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணீங்கன்னா சில யூடியூப் சேனல்ஸ் கேக் செய்யறத வீடியோவா எடுத்து போடுறாங்க. அவங்க டெய்லியும் செய்யற ஒர்க் தான், இருந்தாலும் அதை வீடியோவா எடுத்து போடுறதுனால அவங்க கேக்கு செஞ்சு சம்பாதிக்கிற அமௌண்ட்டை விட இந்த வீடியோஸ் யூடியூப் ரெவன்யூங்கிறது அதிகமா இருக்கும். இதை பார்க்குற வியூவர்ஸும் அதிகமா இருக்காங்க. அது மாதிரி உங்க தொழில் சம்பந்தமான வீடியோக்களை கிரியேட் பண்றது உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதை நீங்க ஒரு தடவை அப்லோட் பண்றதன் மூலியமா உங்களுக்கு கண்டினியூஸ் ரெவன்யூவும் கிடைக்கும். இதுக்கு நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ டைமோ நீங்க ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. யூடியூப்ல ஜஸ்ட் ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ற டைம்ல இதை உங்களால செஞ்சிட முடியும். அடுத்தது அஃபிலியேட் லிங்க். இந்த அஃபிலியேட் லிங்க் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரமோஷன் மாதிரி தான். அமேசான்ல இருக்கிற ஒரு பொருளை பத்தி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதை பிடிச்சவங்க, அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பொருளை போய் பார்த்து அதை வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டைன் கமிஷன் அமௌண்ட் தர்றாங்க. இதுதான் அஃபிலியேட் லிங்க். இது ஆன்லைன்ல சேல் ஆகிற பொருள்களுக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரியும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி தான். இதுக்கு நீங்க சிம்பிளா சோசியல் மீடியாஸ்ல அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டி ஐட்டம் பிடிக்கும் அப்படின்னா பியூட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அதுல நேச்சுரல் கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்றீங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச பட்சத்துல நீங்க அதை யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ அதை பத்தின ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்க. ஷார்ட்டா 1 minute or 2 minuteக்குள்ள ஒரு சின்ன ப்ராடக்ட்டை பத்தி ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட லிங்கையும் நீங்க அந்த ரிவ்யூக்கு கீழேயே கொடுத்துறீங்க. இப்போ யாராவது அந்த ப்ராடக்ட் பிடிச்சி அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு சர்டைன் கமிஷன் கிடைக்கும். இதை நீங்க ஒரு தடவை தான் பண்ண போறீங்க. எத்தனை பேர் அந்த ப்ராடக்டை வாங்கினாலும் உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். இது பியூட்டி மட்டும் இல்ல,
டெக்னாலஜி சம்மந்தமாகவும் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸையும் உங்களால் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் கூட சர்டைன் கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் பாசிவ் இன்கம் கிடைக்கும். தேர்டு, என்கிட்ட நேரமும் இல்லை, நல்ல ஐடியாவும் இல்லை, நான் என்னப்பா பண்ணுறது, எனக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முதலீடு தான் ஒரே வழி. ஷேர் மார்க்கெட். இந்த பேரை கேட்டாலே நம்ம பாதி பேர்த்துக்கு பயம் வரும். ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மாதம் எஸ்ஐபின்னு ஒரு கணிசமான அமௌண்ட்டை முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது குறுகிய காலத்தில் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடமா இருக்காது. என்கிட்ட பணம் அதிகமாக இருக்கு, எனக்கு இப்போதைக்கு எந்த தேவைகளும் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற ஒன்றை கன்சிடர் பண்ணலாம். அதுவும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆர் ஃபார்மா இண்டெக்ஸ், சில ஹெவி வெயிட் இண்டெக்ஸை சூஸ் பண்ணும்போது அதில் ஏற்ற இறக்கங்களோ மிக பெரிய அளவில் இருக்கலாம். கொரோனா மாதிரி பேண்டமிக் எல்லாம் வரும்போது அதுலேயும் இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் காலப்போக்கில் அந்த இறக்கங்கள் சரி செய்யப்பட்டு ரிட்டனை கண்டிப்பாக தரும். நீங்கள் என்ன பண்ணலான்னா மாதம் ஒரு எஸ்ஐபி கிரியேட் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் கண்டினியூஸாக மந்த்லி எஸ்ஐபி நீங்கள் போடுறதன் மூலியமா உங்களால் ஒரு ஹைகர் ரிட்டனை கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எந்த அளவுக்கு அதிகபட்ச ரிட்டர்ன்ஸை தருதோ அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு பக்கம் வராதிங்க. அடுத்த விஷயம் ரியல் எஸ்டேட். எங்கிட்ட ஃப்ரீயாக லேண்ட் இருக்குது, இல்லை சிட்டிக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களால் ஈஸியாக பாசிவ் இன்கம்க்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் லேண்டுனா நீங்கள் அதை லீஸ் பண்ணி இயர்லி ஒரு பாசிவ் இன்கம்மை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இதே சிட்டிக்கு நடுவில் இல்லை ஒரு டயர் 2 சிட்டி ஆர் டயர் 3 சிட்டியில் உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னா நீங்கள் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஷாப்போ ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸோ கிரியேட் பண்ண முடியும். அதை ரெண்ட் விடுறதுனால உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வரும். நீங்கள் இதுக்காக பேங்க்ல லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த லோனுக்கு கட்ட போற இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலா அந்த ரெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அந்த லோனை எடுக்கலாம். ஒரு 10 வருஷத்துல உங்களோட ரெண்டல் இன்கம் டபுள் ஆகும். பட் இன்ட்ரெஸ்ட் அதேவா தான் இருக்கும். நீங்க கண்டினியூஸா கட்டிக்கிட்டே இருக்கும்போது பிரின்சிபலும் உங்களுக்கு டிடக்ட் ஆகும். அந்த லோனை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர்ற ரெண்டல் இன்கம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கமா இருக்கும். இது மட்டும் இல்லை, எங்கிட்ட ஒரு கார் இருக்கு, அது சும்மா தான் இருக்கு, பயன்படுத்துறதே இல்லை அப்படின்னா சில கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட உங்க காரை கொடுத்தீங்கன்னா அவங்களே மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, சர்வீஸ் பண்றாங்க, அவங்களே ஆப்ரேட்டும் பண்ணிக்கிறாங்க. உங்க காருக்கு ஒரு ரெண்டல் அமௌண்ட் மாதிரி மந்த்லி ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் உங்களோட கார் மாடல் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி பல விதத்தில் உங்களோட பாசிவ் இன்கம்மை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, ஜிப்ரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.